ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோக பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் யாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத் மஜ மகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவாதாத்ரி சுவாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான துர்மிகி வருடம் தை மாதம் 14ஆம் தேதி 27/1/2017 வெள்ளிக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம அந்த மாணிக்கம் அப்படின்ற கல்லை பற்றி, சூரியனுக்குரிய அந்த கல்லை பற்றி பார்த்தோம். அடுத்து சந்திர பகவானுக்குரிய அந்த முத்து அப்படின்றத பற்றியும் நம்ம நேற்று பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி அங்காரகனுக்கு உரிய, செவ்வாய்க்கு உரிய அந்த பவழம்ன்றதை பற்றி பேசலாம். இந்த ரத்ன பரீட்சான்ற நூலில் பலவிதமான நுட்பமான விளக்கங்கள் உண்டு. பழமையான நூல். இந்த நவரத்னங்களில் பவழத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. பவழ கொடின்னு சொல்வான். இந்த பவழம்ன்ற வார்த்தை பல இடங்களில் நம்ம பயன்படுத்துகிறத பார்க்குறோம். நீங்கள் 4000 திவ்ய பிரபந்தத்துலேயும் இதை பற்றி வருது. பவழவாய் செங்கண்ணேரே. இந்த பவழத்துக்கு பலவிதமான சிறப்பு உண்டு. பவள கொடின்னு சொல்லுவாள். அந்த கடலில் பார்த்தீங்கன்னா இந்த பவளப்பாறை பவளக்கொடின்னு நிறைய படர்ந்துருக்கும். நம்ம பவழம்னு சொன்ன உடனே சிவப்பு மட்டும் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் மஞ்சள் கலந்த பவழமும் உண்டு. அடர்ந்த சிவப்பு உள்ள பவழம், அப்புறம் வெளிர் சிவப்புள்ள பவழம்னு பல விதமாக உண்டு. இந்த பவழம்ன்றது பார்த்திங்கன்னா மாலையாகவும் போடுவா, மோதிரங்களில் தோடுகளில் அணிகிற வழக்கமும் உண்டு. நீங்கள் ஸ்ரீரங்கம் மாதிரி பழமையான பெருமாள் கோயில்கள்லையும் சிவாலயங்கள்லையும் அம்பாளுக்கு பார்த்திங்கன்னா தாயாருக்கு பவழ மாலை போட்டிருப்பான். பொதுவாக இந்த பவழம் நம்ம இந்தியாவில் கிடைக்கிறதுனாலும் திபெத்து நேபாள் மாதிரி இடங்களில் மிக மிக தொன்மையான பவழ அந்த கற்கள் கிடைக்கிறதா சொல்லுவாள். அது பழமையான கல். அதுக்கு விலை கொஞ்சம் கூடுதலாக கூட அதுக்கு மதிப்பு உண்டுன்னு சொல்லுவாள். இந்த பவழத்தை பற்றி நிறைய சிறப்புகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். பவழம் அங்காரகனுக்குரியது. மேஷராசியில் பிறந்தவர்களும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களும் இந்த பவழத்தை போடுற வழக்கம் உண்டு. அதேமாதிரி செவ்வாய் தசை நடந்தாலும் செவ்வாய் புத்தி நடந்தாலும் பவழத்தை போடலாம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த பவழத்தை போடலாம். பவழத்துக்கு ஒரு சில சிறப்புகள் உண்டு. தோல் சம்பந்தமான வியாதிகளை போக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. இதே மேஷ ராசி மீன லக்னத்தில் பிறந்தாலும், மீன லக்னம் விருச்சிக ராசியில் பிறந்தாலும் கனக புஷ்பராகத்தையும் சேர்த்து போடலாம். அது விசேஷம்னு சொல்லுவாள். பொதுவாக செவ்வாய்க்கிழமை அணியணும்னு சொன்னாலும் இது அவாவா ஜென்ம நட்சத்திரங்கள்லையும் ஜென்ம வாரங்கள்லையும் கூட இதை போட்டுக்கலாம். இந்த பவழம்ன்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை குறைவுன்னு கூட சொல்லலாம். மற்ற கற்களை ஒப்பிடும் பொழுது இந்த பவழத்தோட விலை குறைவுன்னு கூட சொல்லலாம். ஆனால் பார்த்திங்கன்னா இமிட்டேஷன் இதில் சுலபமாக வந்துடும். பவழத்தில் ஒரு விதமான பிளாஸ்டிக் மாதிரியான ஒரு உலோகத்தை ஒரு பொருளில் இதை பண்ணிடலாம். ஆனால் இந்த பவழத்தை பொறுத்த வரைக்கும் அனுபவம் உள்ளவர்கள் சுலபமாக தெரிஞ்சுக்கலாம். பெரிய பவழமணியை லேசாக தேய்ச்சா கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து என்னடி இவன்
முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டா செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.